ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களை தொடர்ந்து நடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலேயும் லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது: தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். கர்த்தருடைய பிரியமானவர்களே, தேவனுடைய ஆதரவு அற்புதமானது. தேவன் யாரை ஆதரிப்பார்? தேவன் ஆதரித்தால் அதனால் வரும் ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது: அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அவருடைய தாசன் என்று அழைப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம், பாக்கியம். நாம் அவரை கூப்பிடலாம், அவர் நம்மை கூப்பிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி. பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை: நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்வின் சூழ்நிலைகளிலே இன்றைக்கு அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிற போது, பல கேள்விகள் இருதயத்தை நினைப்பி இருக்கிற போது, மன அழுத்தங்களினால் அநேகர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை: நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். பிரியமானவர்களே, பல நேரங்கள் நாம் நிலைகள் மாறுகிறது. ஒரு நேரம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மறுநேரம் மிகுந்த துக்கம் சூழ்ந்து கொள்ளுகிறது. நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக இந்த பூமியில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதன் மத்தியிலே தம்முடைய தாசனாய் இருக்கிற இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்லுகிறார்: சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சோர்ந்து போன சூழ்நிலை இப்பொழுது ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், நீங்கள் அவருடைய தாசனாய் இருப்பதினால். அன்பு சகோதரியே, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாக இருப்பதினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஏசாயா 49:4 இப்படி சொல்லுகிறது: நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் உயர்த்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன். வீணாய் உழைக்கிறேன், என் பலனை செலவழிக்கிறேன். நிறைய பேருடைய உழைப்பு வீண் போல அவர்களுக்கு தெரிகிறது. பலனற்று போகிறார்கள், சோர்ந்து விடுகிறார்கள். சமீபத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்னை கூப்பிட்டு சொன்னார்: வேலை போய்விட்டது, இவ்வளவு நாள் வேலை செய்தேன், திடீரென்று கூப்பிட்டார்கள், இனி உனக்கு இங்கு வேலை இல்லை, நீ போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். பிரியமான மனசில் கொஞ்சம் சஞ்சலம்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆதரவில் இருக்கிற போது தேவன் சொல்லுகிறார்: எந்த சூழ்நிலையானாலும் நான் உன்னில் மகிமைப்படும்படி காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா! உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். நீங்கள் வீணாய் உழைக்கிறதாக நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த 4ஆம் வசனத்திலே ஒரு நல்ல அறிக்கை செய்கிறார்: ஆனாலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ஹல்லேலூயா! நம்ம சில காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டி இருக்கிறது. You have to confess that your reward will come from God. நீங்கள் செய்கிற வேலையை உண்மையாய் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற வேலையை முழு மனதோடு கர்த்தருக்காக செய்யுங்கள். அது வீணாகாது. காரணம், உங்கள் நியாயம் கர்த்தரிடத்திலும் உங்கள் பலன்
தேவனிடத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் பலனையும் தருகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். He is a God who creates you as a servant. எப்போங்க? திடீரென்று இல்லை, தாயின் கர்ப்பத்தில் இருந்தே, ரைட் ஃப்ரம் your mother's womb, when you were not aware, நீங்கள் அறியாதிருந்த நேரத்திலே, நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே, எவ்வளவு அற்புதம்! ஹவு சர்ப்ரைசிங்! ஆச்சரியமாக இருக்குல்ல. தேவன் அப்போவே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உங்களை தமக்கு தாசனாக உருவாக்கினாராம். ஹல்லேலூயா. மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய தாசனாக நீங்கள் இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அது நிமித்தம்தான் தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலோ சேராதே போகிறது, கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பல இடங்களில் கனவீனப்பட்டு போயிருக்கலாம். நீங்கள் மேபி there is shame on you. கனவீனப்பட்டு விட்டீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் இருந்து முதல் உன்னை என் தாசனாக உருவாக்கி இருக்கிறேன். நேற்று நடந்ததல்ல. It happened years before. தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. உங்களை உருவாக்கினவர் சொல்லுகிறார். நீங்களும் நிச்சயமாக இந்த சாட்சியாக சொல்லுவீர்கள். என்ன சொல்லுவீர்கள்? கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிற்க பலன் தேவை. இன்னைக்கு தொடர்ந்து முன்னேற பலன் தேவை. There are so many challenges that are coming in your life again and again. திரும்ப திரும்ப மோதுகிற அலைகள் உண்டு. வார்த்தையை சொல்லுவார்கள், அலைகள் ஓய்வதில்லை. அந்த அலைகள் திரும்ப திரும்ப வரலாம். அதன் மத்தியிலே உங்களை ஆதரித்து நடத்துகிற ஒரு அற்புதமான தேவன். காரணம், நீங்கள் அவருடைய தாசன். அந்த எழுதுகிற தீர்க்கன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். உங்களை கனவீனப்படுத்தி இருக்கலாம், வீட்டில் கனம் இல்லாமல் இருக்கலாம். வெளியில் சில பேர் உண்டு, வெளியில் எல்லாரும் வாழ்த்துவார்கள், வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு கனம் கிடையாது. வீட்டுக்குள்ளே கனவீனப்படுவார்கள், வெளியில் கனவானாய் காணப்படுவார்கள். தேவன் சொல்லுகிறார், நீ என் தாசனாய் இருப்பதினால், நீ என் பிள்ளையாய் இருப்பதினால், ஹல்லேலூயா, நீ கனம் பெறுவாய். கர்த்தருடைய பார்வையில் கனம் பெறுவாய். மனுஷனுடைய பார்வையில் கனம் பெற்றால் போதாது. அவருடைய பார்வையில் நீங்கள் கனம் பெறும்படி தேவன் ஆதரிப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இந்த மாதம், இந்த வாரம், இந்த நாளிலே உங்களிலே கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஒருவேளை உங்கள் வேலை இழந்திருக்கலாம், உங்கள் சுகத்தை இழந்திருக்கலாம், உங்கள் பொருளை இழந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கண்டினியூ டு பி அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கைடன்ஸ். தேவ ஆலோசனையிலே, தேவனுடைய வழி நடத்துதலே காணப்பட நிச்சயித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களில் மகிமைப்படுவார். உங்கள் ஊழியத்திலே உங்கள் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் குறுகி போகவே இல்லை. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களில் மகிமைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கனப்படுத்தின ஒரு சகோதரன் உண்டு. எங்களுடைய ஆராதனை கூட்டத்துக்கு வருகிற போது அவர் வயிற்றில் இந்த கிட்னி ஸ்டோன் மிக பெரிய அளவு. சொன்னார், கர்த்தரை நம்பினேன். அவர் சொன்னார், அந்த கல் வெளியே வந்து விட்டது. கர்த்தரே எனக்கு உதவி செய்தார், என்னில் மகிமைப்பட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவரே என் பலன் என்று சொன்னார். பாருங்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே,
ஒருவேளை வயது சென்றதினால் நீங்கள் கனவீனப்பட்டிருக்கலாம். வயதான நேரத்தில் உங்களை கனவீனப்படுத்தி உங்களை பிள்ளைகள் தள்ளிவிட்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆதரவில் இருப்பீர்களானால் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உதவி செய்து கெட்ட பேரை வாங்கி இருக்கலாம். உங்கள் உதவிகளை மறந்து உங்களை தவறாய் பேசி கொண்டு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே காணப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் செய்த நன்மைக்கு தேவன் பலன் தருவார். உங்கள் சமாதானத்தை நீங்கள் கெடுத்து கொள்ளாதிருங்கள். தீங்கையே யோசித்து கொண்டிருக்காதிருங்கள். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் நிச்சயமாக மகிமையான செயல்களை செய்து அவர் நாமத்தை உங்களில் மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் இருக்கட்டும். முறுமுறுத்து விடாதிருங்கள். சபித்து விடாதிருங்கள் மற்றவர்களை. வேண்டாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாட்ச் ஓவர் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் ஓவர் யுவர் மைண்ட். உங்கள் சிந்தனைகளை தவறான எண்ணங்கள் ஆட்கொண்டு விடக்கூடாது. நீங்கள் செய்கிற நற்கிரியை தொடர்ந்து செய்யுங்கள். அடுத்தவர்கள் உங்களை அங்கீகரிக்கவில்லையே என்று சொல்லி உங்கள் நற்கிரியை நிறுத்தி விடாதிருங்கள். தேவன் பலன் தருவார். God will do justice to you the right time in the right way. பயப்படாதிருங்கள். நாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி அவருடைய வல்லமையை தேவன் அனுப்புவார். குழப்பத்தின் கிரியைகளை கர்த்தர் நீக்கி போட்டு உங்களில் மகிமைப்படுவார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இணையற்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது சந்திப்பதாக. விழுந்து போன ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற தேவன், கனவீனப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறவர். நீர் ஆதரிக்கிறீர் என்பதை விளங்க பண்ண அவர்கள் உம்முடைய தாசன், உங்கள் கரத்தில் இருக்கிறவர்கள் என்பதை விளங்க பண்ணுங்க. அவருடைய நியாயம் உம்மாலே விசாரிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவங்க சகலத்திலேயும் ஆசீர்வதித்து நீர் அவர்கள் மகிமைப்படுங்கப்பா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தந்து குடும்பமாக உம்மை கனப்படுத்த, உம்மை துதிக்க உதவி செய்யுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா இருளும் நீங்கும்படி உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உம்முடைய அன்பினால் நிரப்பும். கடின இருதயங்களை மாற்றும். வேண்டாத வைராக்கியங்களை வைத்து கொண்டிருக்கிறவருடைய இருதயத்தை புதுப்பியும். நல்ல இருதயத்தை தாரும் சுவாமி. அவங்க எண்ணங்களை சீர்படுத்தும், வழிகளை செவ்வையாக்கும், நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய காட்சியை காண்பியும். நீர் எழுந்தருளும் அப்பா. உம்மை தரிசிக்க உதவி செய்யும். உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் அவர்கள் இருதயத்திலே பிரகாசிக்கட்டும். தொய்ந்து போன உள்ளங்களை தூக்கி நிறுத்தி தைரியப்படுத்தி ஆசீர்வதித்து முன்னேற பண்ணுவீர். உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. புதிய வாசல்கள் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய நம்பிக்கையை தந்து பலனை நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். Amen. God bless you.